அப்போது எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்போது நான் அந்த சொல்லியிருந்த ஸ்டோரி என்னென்னா, விசா ரினியூ பண்ண வேண்டியது கைஸ். அப்போது அது ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ரினியூ பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேலை கிடச்சிது. அந்த வேலை கிடச்சதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பண்ணது ரீசன் என்னென்னா, இங்கே ஒரு டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது அப்புறம் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மேல் மாடிக்கு போய் பார்க்கலாம். மொட்டை மாடி போகணும் காய்ஸ். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது காய்ஸ் பார்க்குறதுக்கு. காய்ஸ் அப்போ நம்ம மொட்டை மாடிக்கு போவோம். வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காய்ஸ். வாங்க எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இப்போ நான் துபாய்க்கு வந்து காய்ஸ் 1 year ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பிளானிங் இருக்குது, ஏதாவது ஜாப் எடுக்கணும் காய்ஸ். பார்த்துட்ருக்கு, செக் பண்ணிகிட்ருக்கு. நம்ம இப்போ மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். வியூ இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது, அதனால தான் நம்ம கீழே போவோம். ஸோ நான் அப்கமிங் டேஸில் காய்ஸ் நிறைய வீடியோ பண்ணலான்ட்டு ஐடியா வச்சுருக்கு. ஸோ இது ஒரு இந்த டைமில் காய்ஸ் வ்ளாக்கு பண்ணுறதுன்றது ஒரு டிஃபிகல்ட் டைம்ஸு. ரீசன் சொன்னேன், இப்போ காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஸோ முன்னாடி மாதிரி இல்லை இப்போது. ஸோ வ்ளாகிங் பண்ணுறதுன்னா ரொம்ப எஃபர்ட் போடணும். ஸோ நீங்களும் ஒரு என்ன மாதிரி ஒரு பிகினர் ஆகிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வ்ளாகிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஸ்கிரிப்டு அதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் வீடியோ மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு காய்ஸ். இப்போது எனக்கு இன்னும் சரியாக எல்லாம் செட் ஆகிட்டு இல்லை காய்ஸ். ஃபுல்லு கிளியர் ஆனதுக்கப்புறம் வீடியோஸ் செக் பண்ணணும். அப்போது இன்னும் நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இருக்குது காய்ஸ். அத்தால் நான் இருக்கிற என்னோடய ஜாப்ஸ் ஒர்க் பற்றி. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் காய்ஸ். அப்போது see you.